பாரு அண்ணன் மீனை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இந்த மீனை வச்சு தான் இப்போ நம்ம சமைக்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த மீனை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வச்சு இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். இது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் தெளிவாக எடுத்துடணும், இல்லைன்னா மீன் கசக்கும். இதாக இருக்குது பாருங்கள், பச்சை கலர் ஒன்று வரும் பாருங்கள், உள்ள பச்சை கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிச்சின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துடணும். பெரிய மீன் நிறைய முட்டைலாம் இருக்கும் பாருங்கள், முட்டைலாம் பாருங்கள். பாருங்க முட்டைலாம் பாருங்கள். நல்லா மீனை நம்ம வந்து அழைச்சி எடுத்துட்டோம், க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம கோடு போடணும். உள்ளே இறங்குனா நல்லா ஃபேஸி ஆகும். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோடு போட்டு எடுத்துக்கலாம். வந்து மீனை கீரல் போட்டு எடுத்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கலாம் உரிச்சி. அடுத்தது வந்து சின்ன வெங்காயத்தை உரிச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது சோம்பு எடுத்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு பேஸ்ட் ஆக்கிட்டு இப்போ அதை வந்து நம்ம இந்த மீன் மேலே அப்ளை பண்ண போகிறோம். அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அரிசி எடுத்துகிட்டு வந்து ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து மீன் மேலே அப்ளை பண்ண போகிறோம். இது போல் நல்லா நம்ம அப்ளை பண்ணுறோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நல்லா எண்ணெய் ஊற்றிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஊற வச்சுருக்கோம் அந்த மீனை. அந்த மசாலாலாம் தடவி ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம சட்டியில் போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மீன் எண்ணெய், அதனால தான் இப்படி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. உள்ளே இருக்க எண்ணெய் தான் ப்ரோ, வேறு எதுவும் இல்லை, பயப்படாதீங்க. என் பேச்சு எங்கே கேட்குற, நீ அப்பயே சூடாகுதுன்னு. கரண்டி இப்படி விடு வச்சு. சூப்பர். அவ்வளோதான், எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா பாருங்க, 1/2 ஹவராக சட்டியில் ஊறின மீன். அதுவும் மெயினாக சட்டியில் ஊறினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுது.
மச்சான் அடுப்பு முடிச்சுடு. அவ்வளோ இதுக்கப்புறம் நல்லா வெந்திருக்கு. வா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா ஊற வச்சு செஞ்சதுனால அந்த சிறு வெங்காயத்தெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி செஞ்சதுனால அம்மியில் சூப்பராக இருக்குங்க. ஆஹா. வாங்க 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 எல்லாம் சாப்பிடுங்க. அப்பா. அவன் கேமராமேன்லாம் பார்க்குறாங்க, கூட இருக்கவங்களாம் பார்க்குறாங்க மொத்தமாக மீன் காலி பண்ணிவிடுவேன்னு. பட் அவங்களுக்கும் கொடுத்துருவோம் மீனை, இல்லைனா அவங்க நம்மளை கடிச்சிடுவாங்க. லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் மறக்காமல். முள்ளு நம்ம தலை சென்னையிலேருந்து வந்திருக்காப்புல, கோயம்பேட்டில் ஒர்க் பண்ணுறாப்புல. அவர் வாயாலையில் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொன்னாப்புல. அவர் வாயால பிஸ்னஸ் பண்ணுறாரு, பார்த்துங்க பாருங்க. அடுத்த தலை நம்ம ஃப்ரெண்டு தான், அவரும் வந்து திருவண்ணாமலேருந்து வந்திருக்காப்புல. நம்ம யூடியூப் உடைய சப்ஸ்கிரைபர் தான் அவர். யூடியூப் பார்த்துட்டு இன்றைக்கி ஒன்று நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வந்திருக்காரு அவர். அவருக்கோசமே மீன் போய் ஏரியில் வாங்கிட்டு வந்து செய்கிறோம். ஓகேங்களா? எத்தனையோ வீடியோ போடுறோம், கொஞ்சம் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்குலாம் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரைட். அப்படியே உரிச்சி சாப்பிட்டாச்சு. மீதி இருக்கிறதுக்கு மீன் முள்ளு தான். மாப்பிள்ள முள்ளை கூட சாப்பிடுவாரு புது கல்யாணம் ஆனவர். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வசம் தான் நம்ம செஞ்சோம். ஓகே பாய்.